அன்புக்குரிய இறைமக்களே, இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு துவங்கி 5 மாதங்கள் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழிநடத்துதலையும் நிறைவாய் தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கோடை விடுமுறை நாட்களிலே வேண்டிய பாதுகாப்பை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீர், மகிழ்ச்சியை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லா கிருபையினாலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள்ளாக, புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக, புதிய குருத்துவ ஆண்டுக்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுதலே எங்களுக்கு ஞானத்தை பொழிந்தருளும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, ஞானமாகிய கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் அணிந்தவர்களாக, உடையவர்களாக இவ்வுலகத்திலே வாழ உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே உமக்கு பயந்து ஞானம் உள்ளவர்களாக செயலாற்ற நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைவிடும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வை சீர்படுத்தட்டும். வந்திருக்கும் ஒவ்வொரு தம் பிள்ளைகளும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீர் அருள் தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பேறல வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும்படியாகவும் பாமாலைகளுள் 2வது பாடல் உம்மை துதிக்கிறோம் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 2. திருவிருந்து ஆராதனை ஆயத்த முறை நின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லம் கடவுளே, நாங்கள் கடவுளத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் இந்த தூய ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரலே.
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னத கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் மகனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கடவுட்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் மகிழிலே வலது பார்த்து விற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, தூய ஆவியோடே, கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவீராக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இரண்டு கற்பனையிலும் நியாயப்படும் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது என்பதே. ஆமேன். கர்த்தாவே, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காட்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து பாவறிக்கை ஜெபத்தினை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். புது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என்னை புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரரை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நிலை வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கடவுளுக்கு தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாரும் தூயாவியானவரே,
உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உமது திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. உங்களோடு மீண்டும் இந்த குருத்துவ ஆண்டில் பணிபுரிய ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பல்வேறு இடர்பாடுகள், கடினப்பாடுகள், மாறுதல்கள் நடுவிலும் ஆண்டவர் எங்கள் இருவரையும் இந்த குருசேகரத்தில் பணியாற்றும்படி, ஊழியம் செய்யும்படி, மீண்டும் எங்களுக்கு இந்த 4ஆம் ஆண்டை தொடரும்படி எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். 3 ஆண்டுகள் எங்களுடைய குருத்துவ பணியிலே நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தமைக்காக எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு மாணாக்கர் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. புதிய பள்ளிக்கு செல்லுகிற போது, புதிய கல்லூரிக்கு செல்லுகிற போது, அல்லது புதிய வகுப்பு, புதிய பாடத்தை சந்திக்கிற போது எல்லாம் மாணவர்களுக்கு இதை நாம் எப்படி கையாளுவது, ஒரு பாடத்தை கற்க வேண்டும் என்றால் அதனை நாம் எப்படி கற்று அதனை கையாளுவது என்பதுதான் மாணவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். 1ஆம் மாணவருக்கு, 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவருக்கு எழுதுவது கடினம். அது அவருக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னா எத்தனை சுழி இருக்குது, என்னங்க தலையில் எத்தனை சுழி இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், 3 சுழியா? கரெக்டா? 2 சுழியா? இங்கே முன்னாடி ஒன்று போடுவோம், அப்புறம் பெருசாக ஒன்று போடுறோம், அப்புறம் இப்படி குறுக்க ஒன்று போடுறோம். சரி, எத்தனை சுழியாக இருந்தால் என்ன, நம்ம தலையில் சுழி கரெக்டாக இருந்தால் சரிதான். அது கடினம் எழுத்து. ஆனால் அதுவே 12ஆம் வகுப்பு ஒரு மாணவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவருக்கு பல சுழிகள் கொண்ட எழுத்துக்களை எழுதுவது கடினம், தவறில்லாமல் எழுதுவது கடினம். சில நேரத்தில் இந்த நம்முடைய மாதாந்திர ஆலய பத்திரிகையை எழுதுகிற போது நமக்கு தமிழ் கொஞ்சம் கோளாறு, இங்கிலீஷும் கோளாறு தான். எழுதும் போது அந்த பெண் அப்படின்னு எழுதுறதுக்கு அந்த பேன் அப்படின்னு எழுதியிருப்பேன், எழுத்து பிழை. அப்புறம் பூங்கொடி தான், என்னையா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க தான் தமிழ் திருத்துவாங்க. சில தடவை அவங்க இல்லைன்னா எங்கள் மாமியார்கிட்ட கொடுப்பேன், அவங்க ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவங்க கையில் கொடுத்து இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். நாம் மாணாக்கராக இருந்தாலும் சரி, நாம் படிப்பை நிறைவு செய்தாலும் சரி, ஆனால் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். எவர் ஒருவர் தொடர்ந்து கற்றலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அவரே சிறந்த மனிதர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் தன் வாழ்நாளின் கடைசி வரை அவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார். குழந்தை பருவத்தில் அவர் தவழ்வதற்கு கற்றுக்கொள்ளுகிறார். இறுதி நிறைவு காலத்தில் நாம் யாரையும் தொல்லை பண்ணாத எப்படி நம்ம வாழ்க்கையை அமைதியாக நடத்திக்கணும் அப்படின்றத நாம் வயதான காலத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆக கற்றல் என்பது மனித வாழ்வில் இல்லைன்னா இந்த உலகில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. அதுக்கு முடிவே இல்லை. கடலில் இருக்கின்ற அலை எப்படி ஓய்வதில்லையோ, வீசுகின்ற காற்று எப்படி ஓய்வதில்லையோ, அதுபோல் கற்றலுக்கும் ஓய்வு இல்லை. அதனால்தான் நம்ம தமிழ்நாட்டில் அழகான ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்ல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்படின்னா நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த
கற்றலை நாம் கற்று அதை செயல்படுத்துவது என்று சொல்லுகிறோமே, அதுதான் ஞானம். கற்றல் என்பது அறிவு, ஞானம் என்பது அந்த அறிவை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது ஞானம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையில் ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கத்தி வச்சு என்ன பண்ணலாம்? இரவு 12 மணிக்கு யாராவது இப்படி போகும்போது கத்தியை காட்டி என்ன பண்ணலாம்? வழிமறி கொலை செய்யலாம். கோபம் வந்துடுச்சுன்னா கத்தி எடுத்து யார் மூஞ்சிலாவது கிழிக்கலாம். ஆனால் அதே கத்தியை வச்சு காய்கறி நறுக்கி அவ்வளோ அழகான சமையல் ஒன்று செய்யலாம். இப்படி பல்விதங்களில் நாம் அதனை பயன்படுத்தலாம். அந்த கத்தியை பற்றிய அறிவு என்ன? இந்த கத்தி என்ன பண்ணும்? வெட்டும், இல்லை அறுக்கும். அதுதான் அதனுடைய அறிவு. ஆனால் இந்த கத்தியை எப்பொழுது எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அதனை பயன்படுத்துகிறோமோ அதுதான் ஞானம். சாலமோன் அரசர் எதிர்பாராத விதமாக அரசனாகிவிட்டார். அவர் அரசன் ஆவார் என்று அவர் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஏன்னா அவர் நேர் வழியாக வந்த ஒரு மகன் அல்ல, வேறு வழியாக வந்த மகன். அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு 14 to 16 வயதிற்குள்ளாக அவர் அரசனாகி விடுகிறார். அங்கிருந்து அந்த அரச சூழல் அது மட்டுமல்ல, தந்தை இறக்கப் போகிறார், அவர் இறந்து விடுவார் என்பது நிச்சயமாக தெரியும். ஆகவே அந்த மூத்த மகன் அதோனி அவர் தானாகவே தந்தை தான் கொடுக்கணும், அடுத்த அரச பொறுப்பை தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ராஜா அப்படி முடிவு செய்ததாக எங்கும் திருமறையில இல்லை. ஆனால் மகன் அதோனி அவரே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தனக்கு முன்பாக மக்களை ஓடச் செய்து அதோனியா ராஜா ராஜா வாழ்க என்று முழங்குகிறார். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருக்கின்ற போதுதான் சாலமோன் அரசராக ஏற்படுத்தப்படுகிறார். ஒரு 14 to 16 வயது இருக்கும். அவர் தன்னுடைய தந்தை அரசராக இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அரசவை பற்றி அறிவு கொஞ்சம் இருந்திருக்கும். மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அனுபவம் சிறிது சிறிது இருந்திருக்கும். ஆனாலும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு அவருடைய தலையில் விழுந்தவுடனே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விடுகிறது. குருவி தலையில பணம் பழத்தை வச்ச மாதிரி. வெயிட் தாங்க முடியுமா? முடியாது. ஆகவே அவர் கிபியோனுக்கு செல்லுகிறார், கிபியோனில் பலியிடுகிறார். அன்று இரவு அங்கே தங்குகிறார். அந்த இரவில் இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அவரிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு. 5ஆம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அன்று இரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். இன்னைக்கு இரவு நீங்க எல்லாம் போய் படுத்து சாமி கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே சாலமோன் கிட்ட கேட்ட மாதிரி என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? உங்களுக்கு வரம் வேணாமா வேணுமா? நம்ம கிட்ட இந்த மாதிரி சாமி இன்னைக்கு நைட்டு கேட்கிறாருன்னு வச்சுக்கிங்க ஒரு வரம், என்ன கேட்போம்? உனக்கு என்ன வரம் வேண்டும், உன்னுடைய விருப்பம், நீ என்ன வேணா கேளு, நான் தரேன் அப்படின்னு சாமி சொல்றாரு. அதுக்கு இவர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கிறார். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு நீர் இரக்கமும் பரிவும் காட்டினீர். எங்க அப்பாவும் உமக்கு முன்பாக நேர்மையா நீதியா நடந்தாரு. அவருக்கு பெரிய அருள் செஞ்சீர். அவருடைய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு எனக்கும் உதவி செய்தீர். இப்போதும் இவ்வளவு பெரிய மக்களுக்கு நீதி வழங்க பகுத்தறிய எனக்கு ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாரும் அப்படின்னு கேட்கிறார். இது ஓகே. ஆண்டவருடைய பார்வையில்
இது நல்லது என்று பட்டது. ஆனா கொஞ்சம் அதை வேறு பக்கமா நாம திருப்பி பார்க்கணும். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்ததா, அல்லது அவர் கேட்காதது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததா? அதுக்குதான் நான் சொன்னேன், சாமி நம்ம கிட்ட வரம் கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்போம் நாம? ஆண்டவரே எனக்கு எழுத்தா மாதிரி இருந்தான் பத்தியா அவனை இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணு, காலி பண்ணுன்னு சொல்லிருப்போம். சாமி சொல்றாரு, டேய் நீ அந்த மாதிரி கேட்கல, உன் எதிரிகளுடைய உயிரை நீ கேட்கவில்லை. ஏன் அதை சொல்றாருன்னா, தாவீது வாழ்ந்த காலத்தில் அண்டை நாடுகள் எல்லாவற்றையும் பிடித்து அவர்களை அடக்கி ஆண்டு வந்தார். எல்லாம் காத்துனுக்குறான். இப்போ தாவீதுக்கு வயசாயினுக்குது, ஒரு பெரிய பலசாலி சாக போறாரு. அவர் இறந்துட்ட உடனே அவருடைய நாட்டை நாம் எல்லாரும் இணைந்து அதை பற்றி கொள்ளலாம். அதனால எல்லாரும் காத்துனுக்குறாங்க. தாவீது எப்போ சாவாரு, அண்ணன் எப்போ சாவாரு, தின்ன எப்போ காலி ஆகுன்ற கதையா எல்லாம் எதிர்பார்த்துனுக்குறாங்க. இவர் எப்போது மடிவார், இந்த எருசலேம் நாட்டை எப்போது கைப்பற்றலாம்? அப்போ சாலமோன் என்ன கேட்டிருக்க வேண்டும் இறைவனிடம்? ஆண்டவரே, என் தந்தை பல எதிரிகளை சம்பாதித்து விட்டார், அவருடைய கைகளெல்லாம் ரத்தம் படிந்த கைகள், நீரே அதை சொல்லிவிட்டீர். நானோ போக்குவரத்து அறியாத சிறுவன், அரசு அவை எப்படி நடத்துவது, போர்களை எப்படி நடத்துவது என்கின்ற அறிவு இல்லாதவன். என்னுடைய எதிரிகள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய எதிரிகள் உடைய உயிரை என் கையில் தாரும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை. அப்போ ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? எதிரிகளுடைய அழிவில் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருப்பதுதான் ஞானம். திருமுறையில் இன்னொரு ஒரு இடத்துல இருக்கு, உன் எதிரி இடறி விழும்போது அதுல நீ என்ன பண்ணாத, மகிழ்ச்சி கொள்ளாதே. ஆண்டவர் அதை பாப்பாருப்பா. ஆமா, அதனால்தான் இயேசு கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாரு, உன்னுடைய எதிரியையும் நீ நேசிக்க வேண்டும் அப்படி போட்டார் அதை. அப்படியானால் நாம் ஞானம் என்றால் எதையோ நினைத்து கஷ்டப்பட்டு வருவோம். ஐயோ எது ஞானம், எது ஞானம், எது ஞானம்? எதிரிகளுடைய அழிவை அல்ல, அவர்களுடைய வாழ்வை காண விரும்புவதுதான் ஞானம். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேது. என் எதிரி நல்லா வாழணும்னு எப்படி நான் யோசிப்பேன்றீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா அதுதான் ஞானம். ஆமென். ஆமா, அதுதான் சாமி சொல்றாரு, நீ எதிரிகளுடைய அழிவை நாடாமல் அவருடைய உயிரை நீ கேட்கவில்லை, அதுதான் எனக்கு பிரியமாக இருந்தது. ஐ எம் ப்ளீஸ்ட் வித் வாட் யூ ஆஸ்க்ட். நாமளும் இனிமேல்ட்டு ஜெபத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே எனக்கு 2 கண்ணு போனாலும் என் எதிரிக்கு, நீங்க அப்படி கேட்கறது இல்லை, பலர் அப்படி கேட்பார்கள் இல்லையா? நற்செய்தி பகுதியில் மலை பிரசங்கத்தில் இயேசு அதற்கு தான் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கிறார். உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ எது ஞானம்? எதிரியினுடைய நல்வாழ்வை காண்பது ஞானம். ரைட். இங்க அடுத்தது சொல்றாரு, நீ செல்வத்தை விரும்பவில்லை. செல்வம் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான வாழ்வு, இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டு உலகத்திற்காக வாழ்வது. அதனால்தான் நம்ம திருவிருந்து வழிபாட்டில எல்லாம் அது முடிந்த உடனே ஒரு தோத்திர ஜெபம் வரும். அந்த தோத்திர ஜெபத்தில் நாங்கள் உலகத்திற்கு, கரெக்டா சொல்றீங்களே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்புறம் கடவுளுக்கு உகந்தவை எது என்று அறிந்து அதன்படி வாழ அப்படின்னு வரும். அப்போ பொருள் ஆசை அப்படின்றது இல்லாமல் இருப்பதுதான் ஞானம். எதுயா ஞானம்? ஒன்றும் இல்லை,
இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி அது வாழ முடியும்? அப்ப பணக்காரரா இருக்கிறது தப்பா? வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது தவறா? தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய பற்று அதிலேயே இருக்குமே ஆனால் அது தவறு. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னை நாடி வந்த அந்த செல்வந்தருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுப்பார். நீ போய் கற்பனைகளை எல்லாவற்றையும் கைக்கொள் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், சின்ன வயதிலிருந்து நான் இவற்றை கை கொண்டு இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு மகனாக இருந்திருந்தால் இப்போ இயேசு சொல்ற இந்த கற்பனைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? செவிசாய்த்து அந்த கற்பனையையும் அவர் கை கொண்டிருக்க வேண்டும். உனக்கு உரியவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற போது கற்பனையை கை கொள்ளுவதுதான் அவருடைய வாழ்வு. அப்படியானால் இப்போது இயேசு சொல்லுகிற இந்த கற்பனையையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, இந்த கற்பனையையும் அவர் கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை கை கொள்ளாமல் போய்விடுகிறார். ஏன்? அவருடைய பற்று எதன் மேல இருக்குது? எதன் மேல இருக்கு? நித்திய ஜீவன் மேல இல்ல. நித்திய ஜீவன் மேல இருந்திருந்தால் அவர் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றி இருப்பார். ஆனால் திருமறை வாக்கியம் சொல்கிறது, அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். அப்படின்னா அவருடைய உள்ளம் உலகு சார்ந்தவற்றின் மீது பற்றி கொண்டு இருக்கிறது. ஆகையினால்தான் பல துறவிகள் பற்று இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க கடவுள் சாலமோனிடத்துல சொல்லுகிறார், நீ ஞானத்தை கேட்டது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, அது இருக்கட்டும். ஆனால் உன் எதிரிகளுடைய உயிரை நீ கேட்கவில்லை, இந்த உலகத்தின் மீதும் நீ பற்று வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த அரசவை மீதும் அரியணை மீதும் ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் ஆசைப்பட்டுதான் அதோனியா போன்றவர்கள், அப்சலோம் போன்றவர்கள் எல்லாரும் துடிக்கிறார்கள். ஏன்னா உலகத்தின் மீது இருந்த பற்று. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. தாவீதை ஏன் கடவுள் அரசனாக ஏற்படுத்தினார்னா அவருக்கு உலகத்தின் மேல பற்றே கிடையாது. அவரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போதும் சரி, அரசனாகி பல்வேறு நாட்டை தனக்கு கீழ்ப்படுத்திய போதும் சரி, ஒரு மிகப்பெரிய பேரரசர் எம்பரர் ஆன அப்புறமும் சரி, அந்த உலகத்தின் மீது பற்று வைத்ததாக திருமுறையில் எங்கும் இல்லை. ஒரே ஒரு காரியம், அந்த பத்சேபாள் மேட்டர் மட்டும்தான். மற்றபடி இறைவன் மீதே பற்று வைத்திருந்தார். அப்படியானால் ஞானம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காமல் இறைவன் மீது பற்றுடன் வாழ்வது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் யார் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமா, அதை தான் இங்க சொல்றாரு. உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள், உலகத்தை பற்றி கொண்டு வாழாதிருங்கள். அப்போ எது ஞானம்? எதிரிகளுடைய அழிவை அல்ல, எதிரிகளின் நல்வாழ்வை தேடுவது ஞானம். எது ஞானம்? இந்த உலகத்தின் மீது பற்று வைத்து வாழ்வது அல்ல, இறைவன் மீது பற்று வைத்து வாழ்வது ஞானம். அடுத்தது சொல்றாரு, நீடிய ஆயுளையோ. அதான் முதல்ல சொல்றாரு இல்லையா? நீடிய ஆயுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள்? அதை நீ கேட்கலப்பான்றார். நீடிய ஆயுள நீ கேட்கல, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற போது, இறையில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற போது அமராவதி அணையின் பக்கத்தில் இருந்தோம். அது ஒரு மலை அடிவாரம். அந்த மலை அடிவாரத்தில் ஒரு 45 குடும்பங்கள் அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கும், அதில் தான் அவங்க கூரை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களோடு தான் நாங்களும் தங்கி இருந்தோம். அப்போ அங்கே ஒரு ஆயா, அந்த ஐயாவுக்கு எப்படியும் வயசு ஒரு 70க்கு மேலே தான் இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப கூண் விழுந்து குச்சி வச்சுக்கின்னு தான் நடப்பாங்க. அவங்க எப்பாவது ஆசைப்பட்டு கூழ் கம்பம் கூழ் கரைப்பாங்க. நாங்கள் போகும்போது வரும், நாங்களே தானே சமைச்சு சாப்பிட்ணும். அதனால் அந்த அம்மா சில தடவை எங்கள் மேலே பரிதாபப்பட்டு
போர் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வரணும், அது 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பேசினே வருவோம். இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சுரா, இன்றைக்கி எப்படி வகுப்பு போகிறதுன்னு தெரியலன்னு பேசினே வரும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏய் தம்பிங்களா இங்கே கூழுக்குது, வேணுன்னா அதை குடிச்சிட்டு போங்க, நான் வேணா அப்புறம் காய்ச்சிக்கிறேன்னுவாங்க. கூழ் குடிச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாதா என் வாய்? என்ன வயசு உனக்கு, பரவாயில்லையே இந்த வயசில் நல்லா வேலை செஞ்சு நல்லா இருக்கிறேன்னு. அந்த கட்டையில் போ, இந்த அம்மாவனு அந்த அம்மாவனு குச்சி கஞ்சியெல்லாம் ஜீரணமாகி போச்சு. நான் எப்படின்னு தான் என்னடா உனக்கு, என்னடா என் மேலே இது உனக்கு, கட்டையில் போகிறவனே அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த நீடிய ஆயுளையோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை ஒன்று, இன்னொன்று ஒரு ஒரு தனக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த நீடிய ஆயுள் அப்படின்றத குறிக்குது. நீங்கள் வேணால் வரலாற்றில், நம்ம இந்திய வரலாற்றிலும் சரி உலக வரலாற்றிலும் சரி, பொது தொண்டு ஆற்றியவர்கள் அல்லது புரட்சி செய்த மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க, 40க்குள்ளவே முடிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணமே யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். 33 வயசுல ஆள் காலி. யாரெல்லாம் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் ஞானிகள். இந்த உலகம் அவர்களை தான் ஞானிகள்னு சொல்லும். பிரதமராக இருந்து நான் 10 வருஷம் ஆட்சி செஞ்சு இவ்வளோ நல்லது செஞ்சேன் அப்படின்னா ஒருத்தரும் அவரை ஞானின்னு சொல்ல மாட்டான். ஆனால் பிறருக்காக வாழ்ந்து தன் உயிரை விடுகிறார்களே அவர்களை இந்த உலகு ஞானி என்று அவரை தீர்ப்பிடும். இயேசுவையும் அப்படிதான் தீர்ப்பிடுகிறார் அந்த 100க்கு அதிபதி. அவர் சிலுவையில் மரிக்கிறாரு. மரிக்கிற போது அந்த அவரை சிலுவையில் அறிந்து அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஆபீசர், சீஃப் ஆபீசர், அவர் சொல்றாரு, இவர் உண்மையில் இறைமகன், ஞானி. அப்போ சாலமோன் ஞானத்தை கேட்டார், அது கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன? கடவுளுடைய பார்வையில் எது பிரியமாக இருந்தது? சாலமோன் கேட்காதது. என்னது சாலமோன் கேட்காதது? எதிரிகளின் அழிவு. அப்புறம் என்ன? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்தின் மீது பற்று கொள்ளாமை, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது. கிட்டத்தட்ட சாலமோன் இந்த ஞானத்தை கேட்டது தனக்காக அல்ல, கடவுள் வழி நடத்துகிற இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு அரசராக இருந்து கடவுளுடைய அடியவராக இருந்து இப்போது வழி நடத்த வேண்டும், இந்த மக்கள் எல்லாரும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் எனக்கு ஞானம் வேண்டும். கிட்டத்தட்ட பிறருக்கு சேவை செய்யவே இவர் இந்த ஞானத்தை கேட்கிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் கேட்காததை நாமும் நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் ஜெபத்தில் கேட்க கூடாது. இதுதான் நாம் இன்னைக்கு கற்றுக்கணும். சாலமோன் கேட்டதை கேட்கணும், அது ஒரு பக்கம். சாலமோன் ஞானத்தை கேட்டார், அதனால சாமி கிட்ட என்னத்தை கேளு, ஞானத்தை கேள்றான்னு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துன்னு இருப்பாங்க இல்லையா? சாமி கிட்ட ஞானத்தை கேள்றான்னு. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, சாமி கிட்ட எதை கேட்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாது? ஆண்டவரே எதிரிய காலி பண்ணு கேட்காதீங்க, அதுதான் ஞானம். ஆண்டவரே இந்த உலக பிரகாரத்தின் மீது எனக்கு ஆசை வேணாம், அதான் ஞானம். ஆண்டவரே நான் எனக்காக வாழணும், எனக்கு இதெல்லாம் செய். ஆண்டவரே நான் பிறருக்காக வாழணும், அதுதான் ஞானம். இதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைவிட சிறந்த ஞானவான் என்று கருதப்படுகிறவர் யார் தெரியுமா? தாவீது அரசர் தான். ஏன்னா இந்த சாலமோன் சிறந்த ஞானத்தை உடையவர். பல்வேறு ராஜாக்கள் வருகிறார்கள், பணத்தெல்லாம் கொட்டி கொடுக்குற அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு, ஞானத்தை சோதிப்பதற்கு வருகிறார்கள். தோர்த்து போய் எல்லா பணத்தையும் கொடுத்து மாணிக்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கொட்டுறான். இப்போ உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் சாலமோனுடைய டோம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜிஸ்ட் அதை ஓப்பன் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் கூட அத்தகைய கற்கள், விலை உயர்ந்த கற்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவருடைய டோம்பில் அது, அவருடைய பிரமிடு, அவருடைய இதில் குகையில் அது இருக்குன்றாங்க. அவ்வளோ பெரிய செல்வ சீமானாக இருந்திருக்கிறார், அவ்வளோ பெரிய ஞானம். ஆனால் அவரே இந்த மதி இழந்து போய் இறைவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகி போய்விட்டார். நமக்கு தெரியும் இல்லையா? கனவில் தோன்றி ஞானத்தை கொடுத்த இதே ஆண்டவர் அவருக்கு கனவில் 2 முறை தோன்றி, நீ தயவு செய்து ரிமோன் ஆலயத்துக்கோ அஸ்திரோத் ஆலயத்துக்கோ இல்லை வானத்து நட்சத்திரங்களுக்கோ எதுக்கோ வழிபடாதப்பான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் தவறி போய்விட்டார். அந்த பரிதாபம், அவருடைய முடிவு வேறு விதமாக இருந்தது. சாலமோனுக்கு பின்னாடி அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் சாலமோனுக்கு பின் நாடு 2ஆக பிரிகிறது. அந்த அந்த விளைவு, அந்த பாவத்தின் விளைவு நாடு 2ஆக பிரிந்து விட்டது. ரைட். இங்க சாலமோனே தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றாரு பாருங்க. 6ஆம் வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். சாலமோனுக்கு அந்த பேரன்பு இறுதி காலத்தில் கிடைக்காமல் போய்விட்டது. ஏன்? ஏன்னா அவர் தாவீதை போல நடக்கல. தாவீது அப்ப எப்படி நடந்தார்? தாவீது கடவுளிடத்தில் ஞானத்தையும் கேட்கல, ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் நடந்த விதத்தை பாருங்கள். சாலமோனே சொல்றாரு, உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அப்போ தாவீது வெர்ஷன் ஆஃப் விஸ்டம் என்னது? உண்மையுடன் வாழ்வது ஞானம், நீதியுடன் வாழ்வது ஞானம், நேரிய உள்ளத்துடன் வாழ்வது ஞானம். சாலமோன் ஒரு விதமான ஞானத்தின் பார்வையை நமக்கு தருகிறார். தாவீது ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறார். எது சிறந்தது? தாவீதின் பார்வையே சிறந்தது. எதுங்க ஞானம்? உண்மையுடன் வாழ்வது, கடவுளுக்கு உண்மையாக வாழ்வது. ஒரு மனிதர் கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறார் என்றால் அவர் தன்னுடைய எதிரியின் அழிவை ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஒரு மனிதர் கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறார் என்றால் அவர் இந்த உலகின் மீது பற்று வைக்க மாட்டார். ஒரு மனிதர் கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறார் என்றால் பிறருக்கு சேவை செய்து வாழ்வார். அதனாலதான் இங்க சொல்றாரு, உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்குகிற மாணாக்கராக இருந்தாலும் சரி, ஆயர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக, அவருக்கு நீதியாக, அவரிடத்திலேயே நம்முடைய உள்ளத்தை உயர்த்துவோமேயானால் ஆண்டவர் நமக்கு எல்லா நல் ஆசிகளையும் அருளுவார். சாலமோனுக்கு ஒரு ஆசியை தரார், ஞானத்தை கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு இன்னொரு ஆசியையும் அவருக்கு கொடுக்கிறார் இல்லையா? 13வது வசனம் படிங்க. ஆமா, நாம் கடவுளுக்கு முன்பாக உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் வாழ்கின்ற போது, நம்முடைய எதிரிகளின் நல்வாழ்வை நாடுகிற போது, இறைவன் மீது பற்று வைத்து வாழுகிற போது, பிறருக்கு சேவை செய்து வாழுகிற போது, ஆண்டவர் நாம் கேளாத செல்வத்தையும் புகழையும் நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் கேட்பதையும் ஆண்டவர் நமக்கு தருவார், நாம் கேளாததையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமாவா இல்லையா? ஆமா. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி, நீ கேட்காத செல்வத்தையும் புகழையும் ஆண்டவர் உனக்கு தருவார்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கத்தை முடிக்கும் போது தான் எல்லாருக்கும் சந்தோஷமா சிரிப்பு வருதுப்பா. இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து, நாம் கேட்டதையும் கேளாததையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.